ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்சு போல் சாஃப்டான மெத்துன்னு இடியாப்பம் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இன்னுமே இந்த இடியாப்பம் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டமாகவே இருக்கும். கவலையே வேண்டாம், இந்த வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் எல்லாமே இருக்குது. ஏன்னா நான் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக 100% சாஃப்டாக வரும். இந்த வீடியோஸில் நான் சின்ன சின்ன டிப்ஸு சொல்லுவேன், அதைப்படி ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இதேமாதிரி ஒரு சாஃப்டான இடியாப்பம் செய்யலாம். பச்சரிசி மாவில் ரொம்ப ஈஸியாகவே நான் இன்றைக்கி இடியாப்பம் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். பிகினர்ஸ் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலையே கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த பச்சரிசி மாவு தான். வீட்டில் இருந்த பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கடைகளில் கூட நமக்கு இன்ஸ்டண்ட்டாக விற்கிறாங்க பச்சரிசி மாவு, அந்த பேக்கெட் கூட வாங்கிட்டு வந்து கூட செய்யலாம். இல்லைனா நமக்கு இடியாப்ப மாவு பேக்கெட் கூட இருக்கும், அந்த மாவில் கூட நீங்கள் செய்யலாம். எந்த மாவாக இருந்தாலும் செய்யலாம், நம்ம பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது. 2 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 2 கப்போட அளவு பார்த்திங்கன்னா 500 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த மாவு நான் வறுக்கவும் இல்லை, ஜலிக்கவும் இல்லை, ஆவி கட்ட போகிறது இல்லை. அப்படியே நம்ம எடுத்து தான் செய்ய போகிறோம். அதே மாதிரி பச்சரிசியில் பார்த்திங்கன்னா நிறைய வகை இருக்குது. மாவு பச்சரிசி, நார்மலாக சாப்பிட்ற பச்சரிசி, அதேமாதிரி பச்சரிசி குருணை கூட இருக்குது. எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ரொம்பவும் ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றி மிக்ஸ் பண்ணவும் கூடாது. லைட்டாக வெதன்னு கை பொறுக்கிற சூடில் நம்ம மாவில் தண்ணி ஊற்றினா போதும், நமக்கு பஞ்சு போல் கரெக்டாக வரும். அதே மாதிரி ஒரு சில மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பக்குவமாக வரும், ஒரு சில மாவு ரொம்ப குழையிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாவு பச்சரிசிலாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப குழையிற மாதிரி இருக்கும். லைட்டாக வெதன்னு தண்ணி ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும். மாவு மட்டும் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட, 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஆப்ஷனல் தான். கொஞ்சம் நமக்கு இதை புழிஞ்சு எடுக்கும்போது நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், கொஞ்சம் அந்த சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்க்குறோம். நான் இன்றைக்கி ஹாட் வாட்டர் எடுத்திருக்கேன். ரொம்ப சூடாக ஊற்றக்கூடாது, லைட்டாக நம்ம கை வச்சு பார்க்கும்போது பொறுக்கிற அளவுக்கு நமக்கு சூடு இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். நான் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, கரெக்டாக நமக்கு கன்சிஸ்டன்சி தெரியாது. நம்ம ஊற்ற நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது தான் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸாக வரும். மாவு நமக்கு நல்லா வெந்து வரும், செய்கிறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். நிறைய பேர் டேரெக்டாக கூட ஹாட் வாட்டர் ஊற்றி கூட கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணுவாங்க தலைன்னு. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ஆகிடும். அதுக்கப்புறமும் நம்ம அதை நம்ம வேக வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் நமக்கு உடையிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் பிசையும் போது தான் நமக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், எடுக்கிறது கரெக்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்து தண்ணி ஊற்றுங்க. ரொம்பவும் நமக்கு தண்ணி அதிகமாகிட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு அந்த இடியாப்பம் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், குழையிற மாதிரி இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த கெட்டியான பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம கொலக்கட்டை இல்லாமல் பிடிச்சு எடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம லைட்டாக வெதன்னு தண்ணியில் சேர்த்துருக்கிறதுனால கை வச்சு நான் டேரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் லைட்டாக வெதன்னு இருக்கிற தண்ணி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு சில மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே கொதிக்க வச்சு ஊற்றலாம். மாவோட பக்குவம் தான் இருக்குது. மேக்ஸிமம் அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தண்ணி ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். கடைகளில் நம்ம சாப்பிடுவோம் பாருங்கள், அதை விடவே சூப்பராக வரும். மாவு எல்லாமே நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம். தட்டு போட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். நமக்கு அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு புழிஞ்சு எடுக்க கரெக்டாகவும் இருக்கும். நான் இட்லி பேனில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நான் இதை கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம புழிஞ்சு நம்ம இட்லி பேனில் வைக்கும்போது நமக்கு சீக்கிரமே நமக்கு குக் ஆகிடும் இடியாப்பம் எல்லாமே. அதனால் நான் முன்னாடியே இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் ஸ்டீம் பண்ணிக்க போகிறேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் இந்த தண்ணி கொதிக்க வேணாம், ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். மாவு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் பாருங்கள், அதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேருக்கு இடியாப்பம் ஹார்டாக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா நம்ம இடியாப்பம் மாவு பிசைஞ்ச உடனே இடியாப்பம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷமாக இந்த மாவு ஊற வச்சிங்கன்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். சாஃப்டாக வர காரணம் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு மூலயமா நீங்கள் பண்ணும்போது தான் இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம கை வச்சு நம்ம சின்னதாக ஹோல்ஸ் போடும் போதே தெரியும் மாவு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இடியாப்ப தட்டில் நான் லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தட்டில் நமக்கு இடியாப்பம் ஒட்டாமல் நமக்கு வர்றதுக்காக தான் நான் ஆயில் அப்ளை பண்ணுறேன்.
நீங்கள் வந்து துணி வச்சு நீங்கள் வந்து இடியாப்பம் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் புழிஞ்சு விடுவேன். ஸோ நான் வந்து இடியாப்பம் அச்சு நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். இந்த அச்சில் தான் பண்ணணும் கிடையாது. நம்ம வீட்டில் முறுக்கு குழவி பண்ணுவோம் பாருங்கள், அதில் கூட இடியாப்பம் அச்சு கூட போட்டு கூட பண்ணலாம். இடியாப்பத்தோட சாஃப்ட்னஸ் 2 அச்சுலையுமே பண்ணாலுமே சூப்பராக வரும். நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு 2 மெத்தட்லேயே பண்ணி காமிக்க போகிறேன். முறுக்கு குழவி அச்சுலேயும் சரி, இடியாப்ப அச்சுலேயும் சரி, 2 இதுலையுமே நான் பண்ணி காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி மாவை ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையால் லைட்டாக புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும், சூப்பராக நமக்கு செம்ம சாஃப்டாக வந்துடும். மாவு மேலே மாவு எவ்வளோ புழிஞ்சு விட்டிங்கனாலும் உங்களுக்கு அதே சாஃப்ட்னஸ் தான் இருக்கும். மாவு மேலே மாவு நம்ம புழிஞ்சு விடுறதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதே சாஃப்ட்னஸோடு உங்களுக்கு நான் புழிஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடியாப்ப தட்டுலையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு முறுக்கு குழவி அச்சுலேயும் நான் இடியாப்பம் புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் வந்து முறுக்கு குழவி அச்சு தான் இருக்கும். உட்டில் நமக்கு வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இடியாப்பம் மட்டும் பண்ணுற மாதிரி. அது வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்காது. இந்த மாதிரி அச்சு தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த மெத்தடையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சில்வரில் முறுக்கு அச்சு இருக்குது பாருங்கள், அதை தான் இன்றைக்கி நான் எடுத்து நான் காமிக்கிறேன். அதில் நிறைய ஒரு 7-8 அச்சுக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதில் நான் வந்து சின்ன ஹோல்ஸ் போட்டு இடியாப்பம் அச்சு இருக்குது பாருங்கள், அதை தான் இன்றைக்கி நான் எடுத்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக அளவாக மாவு எடுத்துகிட்டு அந்த இடியாப்ப குழவியில் போட்டு அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா போதும். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இதையும் பண்ண போகிறோம். அதே சாஃப்ட்னஸ் இந்த இடியாப்பலுமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நிறைய பேர் வீட்டில் வந்து மரக்கட்டையில் அந்த இடியாப்பம் அச்சு இருக்குது பாருங்கள், அது நிறைய பேர் வீட்டில் இருக்கவே இருக்காது. எல்லா வீட்லேயுமே இந்த சில்வரில் வந்து இடியாப்பம் அச்சு வச்சுருக்கோம் பாருங்கள், இதுதான் எல்லா வீட்லேயுமே அவைலபிளாகவே இருக்கும். ஏன்னா அந்த மரக்கட்டையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் இடியாப்பம் மட்டும் தான் நம்ம அதில் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ணவே முடியாது. அது வந்து கொஞ்சம் காஸ்ட்டும் அதிகம். ஆனால் இந்த சில்வரில் முறுக்கு அச்சு வாங்கினா நமக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வீட்டில் அது இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மரக்கட்டையில் நிறைய பேர் வந்து வீட்டில் இடியாப்பம் அச்சு இருக்கவே இருக்காது. இருக்கிறவங்களுக்காக நான் வந்து இடியாப்பம் அச்சு அதுலேயுமே பண்ணி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி சில்வரில் வந்து எல்லா வீட்லேயும் அவைலபிளாகவே இருக்கும். அதுலேயும் எப்படி இடியாப்பம் புளியறது நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இடியாப்பம் புளிஞ்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்குது. இந்த மாதிரி முன்னாடி நம்ம கொதிக்க வச்சு நம்ம இடியாப்பத்தெல்லாம் குக் பண்ணி நம்ம எடுக்கும்போது சீக்கிரமே நமக்கு இடியாப்பம் குக் ஆகிடும். அதேமாதிரி ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றி இடியாப்பம் வேக வைக்கும் போது ரொம்ப ஹார்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால முன்னாடியே இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறம் இடியாப்பத்தட்டை தூக்கி வச்சு நம்ம வேக வச்சு எடுக்கும்போது 2 நிமிஷத்தில் நமக்கு இடியாப்பம் வெந்துடும். இடியாப்பத்தை ரொம்ப நேரம் வேக வைக்கவும் வேண்டாம், அது ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமே நமக்கு வெந்துடும். 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷத்துலேயே நமக்கு நம்ம ஊற்றிருக்க தண்ணியிலே நல்ல ஹீட்டில் வெந்துடும். 3 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இடியாப்பத்தட்டை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்குது. கை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இதை நம்ம அப்படியே ஆற வச்சு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இதை தனித்தனி பிளேட்டாக எடுத்துகிட்டு லைட்டாக மேலாப்பில் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிக்கோங்க. சூப்பராக நமக்கு அப்படியே லேயராக நமக்கு இடியாப்பம் தட்டை விட்டு நமக்கு வந்துடும். இடியாப்பம் எல்லாமே ஆறிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கையை வச்சு இந்த மாதிரி சைடில் மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா போதும், நமக்கு அழகாக வந்துடும் இடியாப்பம். அப்படியே நம்ம பிளேட்டில் கவுத்தி விட்டிங்கன்னா போதும், சூப்பராக வந்துடும் இடியாப்பம். இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ஒன்று ஒன்றா எடுத்து இதேமாதிரி மாற்றிக்கலாம். நான் வந்து உட்டில் பண்ணேன் பாருங்கள், அது ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் வந்து நான் வந்து சில்வரில் முறுக்கு குழவியில் புழிஞ்ச பாருங்கள், அந்த இடியாப்பம் எடுத்து வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இடியாப்பம்னா வந்து நான்வெஜ்ஜில் வந்து ஆட்டுக்கால் பாயா இல்லைனா தேங்காய் பால் இது தான் யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி குருமாவோட வச்சு சாப்பிடுங்க, அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நான் அப்படியே ஆட்டும் போதே செம்ம சாஃப்டாக இருக்குது. இதை நான் கையில் உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இது நமக்கு லேயராக தனித்தனியாக அந்த இடியாப்பம் வந்து நூல் நூலாக வருதுன்னு பாருங்கள். 1 பை 1 பிரித்து எடுத்தால் கூட அவ்வளோ அழகாக வரும் இந்த இடியாப்பம். ஏன்னா இது செம்ம சாஃப்டாக இருக்குது. கரெக்டான மெத்தடு நான் சொன்ன அளவுகளில் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அந்தளவுக்கு அதில் ஒட்டவே ஒட்டாது, கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குருமா வடகரியோடு வச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த இடியாப்பம் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு நான் ஒன்று ஒன்றா பிச்சு காமிக்கிறேன். இந்த இடியாப்பம் வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் வச்சுருந்தாலுமே இதே சாஃப்ட்னஸ் உங்களுக்கு லாஸ்ட் வரைக்குமே கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அளவுகளோட அதே மாதிரி கரெக்டான பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி இடியாப்பம் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் இடியாப்பம் சாஃப்டாக எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இடியாப்பத்தோட குருமா வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.